இப்போ நம்ம இந்து மதம்னாலும் ஒரு மதத்துக்காக போய் ஓட்டு போடுறவங்க கிடையாது தமிழர்கள். யார் என்னன்னு கொஞ்சம் பார்த்து ஓட்டு போடுவாங்க. ஆனால் அவர்களுக்கு வந்து ராமர் தான் கடவுள், எல்லாமே அவர் தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நம்ப வைக்கப்பட்டு பெரும்பான்மை அந்த வடநாட்டில் இருந்து வர்றவர்களில் பெரும்பான்மை இந்துக்கள். இப்போ 70 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் 50 லட்சம் பேர் இந்துக்களாக இருப்பாங்க. அவர்கள் அனைவருமே வந்து பாஜகவால் தான் நம்ம வந்து பாஜக தான் நமக்கு இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா பாஜகக்காரன் போய் அங்கே போய் நிற்பான். இருந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயோ எல்லாத்தையும் கையாண்டு அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வேலையை செய்வாங்க. உடனே அங்கேருந்து வந்து வடநாட்டில் இருக்கிற ஒரு மந்திரி உதவுவார். இப்படி எல்லா வகையிலையும் வந்து அவங்க வந்து அந்த பின்புலம் முழுக்க யாரோட பின்புலமாக இருக்குது? பாஜகவோட பின்புலமாக இருக்குது. அப்போ வந்து நாளைக்கு வந்து வாக்களிக்கணும் போது அவங்க யாருக்கு போய் வாக்களிப்பாங்க? தனக்கு உதவுறவங்களுக்கு தானே வாக்களிப்பாங்க. அப்போ அந்த பாஜக வந்து இங்கே ஒரு நோட்டோவுக்கு கீழே வாக்கு வாங்கின ஒரு பாஜக எனக்கு 70 அதாவது இப்போது 36 லட்சம் வந்து வாக்கு வாங்கினதுனால 8.2 நாம் தமிழர், சரிங்களா? இப்போ அதே இது வந்து 70 லட்சம் வாக்கு விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, 16 விழுக்காடு வாக்கு வந்து அவங்களால கிடைச்ச மாதிரி ஆகிடும். இங்கே உள்ள தமிழர்கள் இந்து மத பற்றில் வந்து பாஜகவுக்கு போட வேண்டிய தேவையே கிடையாது. அப்படியே நேரடியாக வந்து கன்சாலிடேட்டாக இப்போ எப்படி வந்து ஒரு முஸ்லீம் வாக்கையும் கிறிஸ்தவர்கள் வாக்கையும் வந்து நம்பி இந்த இந்த திமுக நடந்துகிட்டு இருக்குது. அவங்களோட ஓட் பேங்க்ன்றது வந்து சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் வாக்கு, இஸ்லாமியர் வாக்கு, அப்புறம் வந்து பட்டியல் சமூக வாக்கு. இந்த மூணையுமே வந்து எப்பயுமே கைவிட்டக்கூடாதுன்ற அடிப்படையில் அந்த கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கட்சி எப்படி செயல்படுது? இந்து மக்கள், சரிங்களா? இப்போ இந்த அடிப்படையில் வந்து நேரடியாக பார்க்கும்போது இவ்வளோ ஒரு 15 விழுக்காடு வாக்கு வந்து ஒரு கட்சிக்கே போகக்கூடிய அளவில் அவன் போய் ஹிந்திலே பரப்புரை பண்ணுவான். நமக்கு எங்கே ஹிந்தி தெரியும், சரிங்களா? பரப்புரை பண்ணி அவன் வந்து அப்படியே மொத்தமாக வந்து பாஜகவுக்கு விழும்போது அது முதல் படியாக இருக்கும். ரெண்டாவது படி என்ன தெரியுமா? எங்களால் தானே நீ ஜெயிச்ச, எனக்கு அடுத்த தடவை எம்எல்ஏ கொடு, நாங்கள் தான் எங்களால் தான் நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஓட் பேங்க் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டதுனால தான் இந்த இடத்துல இவன் ஜெயிச்சான். அப்படிங்கும்போது நீ ஏன் எனக்கு வந்து எம்எல்ஏ கொடுக்கக்கூடாது?